அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. திருக்குரானை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் அது வெறும் ஓதப்படும் ஒரு புத்தகம் அல்ல, அது வாழ்க்கைக்கான வழிகாட்டி. அரபு வார்த்தைகளை அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் வெறுமனே வாசிப்பது நாம் பெரும் நன்மைகளை குறைக்கக்கூடும். திருக்குரானை புரிந்து கொள்வதன் மூலம் அல்லாஹ்வின் கட்டளைகள், ஞானம் மற்றும் கருணை ஆகியவற்றில் ஆழமான நுண்ணறிவுகளை பெறுகிறோம். இந்த அறிவு அவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழவும், நமது நம்பிக்கையை வலுப்படுத்தவும், நமது வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் வழிகாட்டுதலை காணவும் உதவுகிறது. முதல் ஜூஸின் விளக்க வீடியோவை நாங்கள் ஏற்கனவே செய்துள்ளோம். அதை பார்க்காதவர்கள் அதை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த காணொளியில் திருக்குரானின் 2ஆம் ஜூஸின் அர்த்தங்களை ஆராய்வோம். நல்ல நோக்கத்துடன் துல்லியமாக இருக்க முயற்சிப்போம். ஏதேனும் பிழைகள் ஏற்பட்டால் அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் உறுப்பினராக எங்கள் தொடர்ச்சியான இஸ்லாமிய தாவாவை, இஸ்லாத்தின் பிரச்சாரம் ஆதரிக்கவும். ஜஸாக்கும் அல்லாஹு கைரன். அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவானாக. ஜூஸ் 2 செகூல், சூரா அல் பகராவின் தொடர்ச்சி. இந்த ஜூஸில் பல முக்கியமான கட்டளைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் பற்றி விவாதிக்கப்படுகிறது. இதில் உணவு, திருமணம், விவாகரத்து, போர், ஹஜ் போன்றவை அடங்கும். வசனம் 142. இவர்களை தாங்கள் பழகியிருந்த கிப்லாவில் இருந்து திருப்பி விட்டது எது என்று அறிவற்றவர்களில் சிலர் கேட்பார்கள். நபியே, நீர் கூறுவீராக, கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்கே உரியன. தான் நாடியவர்களை அவன் நேரான பாதையில் நடத்துகிறான். வசனம் 143. இவ்வாறு நீங்கள் மக்களுக்கு சாட்சி கூறுவதற்காகவும் தூதர் உங்கள் மீது சாட்சி கூறுவதற்காகவும் உங்களை நடுநிலையான சமுதாயமாக நாம் ஆக்கியுள்ளோம். தூதரை பின்பற்றுபவர்களை, இறைவனை நிராகரிப்பவர்களிலிருந்து நாம் பிரித்தறிவதற்காகவே நீர் முன்பு பழகியிருந்த கிப்லாவை நாம் ஆக்கியுள்ளோம். நிச்சயமாக அல்லாஹ் நேர் வழி காட்டியவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது மிகவும் கடினமான மாற்றமாகும். அல்லாஹ் உங்களுடைய நம்பிக்கையை வீணாக்குவதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் மக்கள் மீது மிகவும் இரக்கமுள்ளவன், கிருபை உள்ளவன். வசனம் 144. நபியே, வானத்தை நோக்கி உம்முடைய முகத்தை திரும்புகிறதை நாம் காண்கிறோம். ஆகவே நீர் விரும்பும் கிப்லாவை நோக்கி உம்மை திருப்புகிறோம். ஆகவே இனி மஸ்ஜிதுல் ஹராமை, காபாவை நோக்கி உம்முடைய முகத்தை திருப்புவீராக. நீங்கள் எங்கிருந்தாலும் தொழுகையின் போது அதை நோக்கியே உங்கள் முகங்களை திருப்புங்கள். வேதக்காரர்கள் அது தங்கள் இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்பதை நன்கு அறிவார்கள். அவர்கள் செய்வதை அல்லாஹ் அறியாமல் இல்லை. வசனம் 145. நபியே, வேதக்காரர்களிடம் எல்லா அத்தாட்சிகளையும் நீர் கொண்டு வந்தாலும் அவர்கள் உம்முடைய கிப்லாவை பின்பற்ற மாட்டார்கள். நீரும் அவர்களுடைய கிப்லாவை பின்பற்ற மாட்டீர். அவர்களில் ஒருவரும் மற்றவர்களின் கிப்லாவை பின்பற்ற மாட்டார்கள். நபியே, உமக்கு கிடைத்த அறிவுக்கு பின்னர் நீர் அவர்களுடைய இச்சைகளை பின்பற்றினால் நிச்சயமாக நீர் அநியாயக்காரர்களில் ஒருவனாகி விடுவீர். வசனம் 146. வேதக்காரர்கள் தங்கள் மகன்களை அறிவதைப் போன்று இதை கிப்லாவை பற்றிய உண்மையை அறிவார்கள். ஆனால் அவர்களில் சிலர் உண்மையை அறிந்திருந்தும் அதை மறைக்கிறார்கள். வசனம் 147. உம்முடைய இறைவனிடமிருந்துதான் உண்மை வந்துள்ளது. ஆகவே நீர் சந்தேகப்படுவோரில் ஒருவராக இருக்காதீர். வசனம் 148. ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வினால் திரும்பும் திசை இருக்கிறது. ஆகவே நன்மையை அடைவதில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவன். வசனம் 149. நீர் எங்கிருந்து பயணத்தை தொடங்கினாலும் மஸ்ஜிதுல் ஹராமை, காபாவை நோக்கி உம்முடைய முகத்தை திருப்புவீராக. நிச்சயமாக அது உம்முடைய இறைவனிடமிருந்து வந்த உண்மை. நீங்கள் செய்வதை அல்லாஹ் அறியாமல் இல்லை. வசனம் 150. நீர் எங்கிருந்து பயணத்தை தொடங்கினாலும் மஸ்ஜிதுல் ஹராமை, காபாவை நோக்கி உம்முடைய முகத்தை திருப்புவீராக. நீங்கள் எங்கிருந்தாலும் அதை நோக்கியே உங்கள் முகங்களை திருப்புங்கள். இதனால் வரம்பு மீறியவர்களைத் தவிர மக்களில் வேறு எவரும் உங்களுடன் தர்க்கம் செய்ய முடியாது. ஆகவே அவர்களுக்கு பயப்படாதீர்கள், எனக்கு பயப்படுங்கள். நான் உங்கள் மீது என்னுடைய அருட்கொடைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் நீங்கள் நேர்வழி பெறுவதற்காகவும் இவ்வாறு செய்யுங்கள். வசனம் 151. நபியே, உங்களில் உங்களிடமிருந்தே ஒரு தூதரை நாம் அனுப்பியிருப்பதிலும் உங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அவர் உங்களுக்கு நம்முடைய வசனங்களை ஓதி காட்டுகிறார், உங்களை பரிசுத்தமாக்குகிறார், உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். இதற்கு முன் நீங்கள் அறியாதவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார். வசனம் 152. ஆகவே நபியே, என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூர்வேன். எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், என்னை நிராகரிக்காதீர்கள். வசனம் 153. நம்பிக்கை கொண்டோரே, பொறுமையையும் தொழுகையையும் கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். வசனம் 154.
அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை பற்றி அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறாதீர்கள். மாறாக அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் அதை உணரமாட்டீர்கள். வசனம் 155. பயம், பசி, பொருள், உயிர், பயிர்களின் விளைச்சல் ஆகியவற்றின் மூலம் நிச்சயமாக உங்களை நாம் சோதிப்போம். நபியே, பொறுமையாளர்களுக்கு நன்மராயம் கூறுவீராக. வசனம் 156. அவர்கள் மீது ஏதாவது துன்பம் நேரும் போது, நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாங்கள் அவனிடமே மீளுவோம் என்று கூறுவார்கள். வசனம் 157. இத்தகையோர் மீதுதான் அல்லாஹ்விடமிருந்து அவனுடைய அருளும் கருணையும் உண்டாகும். இவர்களே நேர்வழி பெற்றவர்கள். வசனம் 158. நிச்சயமாக ஸ்வா, மர்வா ஆகியவை அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் உள்ளவை. ஆகவே எவர் ஹஜ் அல்லது உம்ராவுக்காக ஆலயத்தை, காபாவை தரிசிக்கிறாரோ, ஹஜ் காலத்திலோ அல்லது அதற்கு வெளியிலோ, அவ்விரண்டையும் தவாஃப் செய்வதில் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. எவர் தன் மனமு வந்து நன்மையை அதிகமாக செய்கிறாரோ, நிச்சயமாக அல்லாஹ் அதை அறிபவன், அதற்கு கூலி வழங்குபவன். வசனம் 159. வேதக்காரர்களுக்கு இந்த குர்ஆனை தெளிவுபடுத்திய பின்னர் நாம் இறக்கியருளியுள்ள தெளிவான இந்த வசனங்களையும் நேர்வழியையும் மறைப்போர் மீது அல்லாஹ்வின் சாபமும் சபிக்க தகுதியுடையோரின் சாபமும் உண்டாகும். வசனம் 160. ஆனால் எவர் தம் தவறை உணர்ந்து மன்னிப்பு தேடி தம் நிலையை சீர்படுத்திக் கொண்டு உண்மையை தெளிவுபடுத்துகிறார்களோ, அவர்கள் மீது நான் மன்னிப்புடன் திரும்புவேன். நிச்சயமாக நான் மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன், கிருபையுள்ளவன். வசனம் 161. நிராகரிப்பாளர்களாகவே மரணிப்போர் மீது அல்லாஹ்வின் சாபமும் வானவர்களின் சாபமும் மனிதர்கள் அனைவரின் சாபமும் உண்டாகும். வசனம் 162. அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். அவர்களுடைய வேதனை குறைக்கப்படாது, அவர்களுக்கு எந்த அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டாது. வசனம் 163. உங்களுடைய இறைவன் ஒருவனே, அவனைத் தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை. அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். வசனம் 164. வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் மக்களுக்கு பயன்படுவதற்காக கடலில் கப்பல்கள் செல்வதிலும் அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை பொழிவித்து அதன் மூலம் பூமியை மரணித்த பின்னர் உயிர்ப்பிப்பதிலும் பூமியில் எல்லா வகையான ஜீவராசிகளையும் பரவ விட்டிருப்பதிலும் காற்றுகளின் திசையை மாற்றுவதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே தன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செல்லும் மேகங்களிலும் சிந்திப்பவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. வசனம் 165. இருந்தபோதிலும் மக்களில் சிலர் அல்லாஹ்வுக்கு நிகராக வேறு சிலரை வணக்கத்திற்குரியவர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பதைப் போன்று அவர்களை நேசிக்கிறார்கள். ஆனால் நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹ்வை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார்கள். மறுமையில் அநியாயக்காரர்கள் தங்களுடைய நிலையை காணும்போது, நிச்சயமாக எல்லா அதிகாரமும் அல்லாஹ்வுக்கே உரியது, அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்பதை அவர்கள் நிச்சயமாக காண்பார்கள். வசனம் 166. அந்நாளில் தலைவர்கள் தங்களை பின்பற்றியவர்களை விட்டு விலகிக் கொள்வார்கள். அவர்கள் வேதனையை காண்பார்கள். அவர்களுக்கிடையேயான எல்லா உறவுகளும் துண்டிக்கப்படும். வசனம் 167. எங்களுக்கு மீண்டும் இவ்வுலகில் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இவர்கள் எங்களை விட்டு விலகிக் கொண்டது போல் நாங்கள் இவர்களை விட்டு விலகிக் கொள்வோம் என்று தலைவர்களை பின்பற்றியவர்கள் கூறுவார்கள். இவ்வாறு அல்லாஹ் அவர்களுடைய செயல்களை அவர்களுக்கு கவலைகளாக காண்பிப்பான். அவர்கள் நரகத்திலிருந்து வெளியேறுவதற்கு எந்த வழியும் இருக்காது. வசனம் 168. மனிதர்களே, பூமியில் உள்ளவற்றில் ஹலாலானதையும் தூய்மையானதையும் சாப்பிடுங்கள். ஷைத்தானின் அடிச்சோடுகளை பின்பற்றாதீர்கள், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி. வசனம் 169. நிச்சயமாக அவன் நீங்கள் கெட்டதையும் மானக்கேடானதையும் செய்யுமாறும் நீங்கள் அறியாததை அல்லாஹ்வின் மீது கூறுமாறும் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். வசனம் 170. அல்லாஹ் இறக்கியருளியுள்ளதை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால், இல்லை, எங்களுடைய மூதாதையர்கள் எந்த பாதையில் இருந்தார்களோ அந்த பாதையையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அவர்களுடைய மூதாதையர்கள் எதையும் சிந்திக்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்த போதிலும் அவர்களை பின்பற்றுவார்களா? வசனம் 171. நிராகரிப்பாளர்களுடைய உதாரணம் மேய்ப்பவன் கூச்சலிடுவதை தவிர வேறு எதையும் கேட்காத ஆடு மாடுகளைப் போன்றது. அவர்கள் செவிடர்கள், ஊமைகள், குருடர்கள், ஆகவே அவர்கள் எதையும் சிந்திப்பதில்லை. வசனம் 172. நம்பிக்கை கொண்டோரே, நாம் உங்களுக்கு வழங்கியுள்ள தூய்மையானவற்றை சாப்பிடுங்கள். நீங்கள் அல்லாஹ்வையே வணங்குபவர்களாக இருந்தால் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். வசனம் 173. இறந்த விலங்குகளின் மாமிசத்தையும் இரத்தத்தையும் பன்றியின் மாமிசத்தையும் அல்லாஹ் அல்லாத வேறு எவரின் பெயர் கூறி அறுக்கப்பட்டதையும் உங்களுக்கு அவன் ஹராமாக்கியுள்ளான்.
ஆனால் எவர் பசியின் காரணமாக தன் விருப்பமின்றி வரம்பு மீறாமல் இவற்றை சாப்பிட வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானாரோ அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவன், கிருபை உள்ளவன். வசனம் 174. வேதத்தில் உள்ள அல்லாஹுவின் வசனங்களை மறைத்து அதற்கு பதிலாக அற்பமான விலையை பெற்றுக்கொள்வோர் தங்கள் வயிற்றில் நெருப்பை தவிர வேறு எதையும் நிரப்புவதில்லை. மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களிடம் பேச மாட்டான், அவர்களை பரிசுத்தமாக்கவும் மாட்டான். அவர்களுக்கு வேதனையான வேதனை உண்டு. வசனம் 175. இவர்கள்தாம் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டையும் மன்னிப்புக்கு பதிலாக வேதனையையும் வாங்கிக் கொண்டவர்கள். நரகத்தை பொறுத்தவரை அவர்கள் எவ்வளவு பொறுமையற்றவர்களாக இருக்கிறார்கள். வசனம் 176. இதற்கு காரணம் அல்லாஹ் வேதத்தை உண்மையுடன் இறக்கியருளியுள்ளான். ஆனால் வேதத்தில் மக்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுத்த நினைப்போர் நிச்சயமாக மிகப்பெரிய வழிகேட்டில் இருக்கிறார்கள். வசனம் 177. தொழுகையின் போது உங்கள் முகங்களை கிழக்கு நோக்கியோ அல்லது மேற்கு நோக்கியோ திருப்புவது நன்மை அல்ல. ஆனால் எவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் வானவர்களையும் வேதங்களையும் தூதர்களையும் நம்புகிறாரோ அவரே நல்லவர். மேலும் எவர்தான் நேசிப்பவருக்காகவும் உறவினர்களுக்காகவும் அனாதைகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் வழிபோக்கருக்காகவும் உதவி கேட்போருக்காகவும் கழுத்தில் மாட்டப்பட்டிருக்கும் அடிமைகளை விடுவிப்பதற்காகவும் தன்னுடைய பொருளை செலவிடுகிறாரோ அவரே நல்லவர். மேலும் எவர் தொழுகையை நிலைநாட்டுகிறாரோ சகாத் கொடுக்கிறாரோ தாங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களே நல்லவர்கள். மேலும் எவர் துன்பத்திலும் துயரத்திலும் போர்க்களத்திலும் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களே நல்லவர்கள். இத்தகையோர்தாம் உண்மையாளர்கள், இத்தகையோர்தாம் இறைவனை அஞ்சுவோர். வசனம் 178. நம்பிக்கை கொண்டவர்களே, கொலை செய்யப்பட்டவருக்கு தண்டனை உங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது. சுதந்திரமான ஆணுக்கு சுதந்திரமான ஆண், அடிமைக்கு அடிமை, பெண்ணுக்கு பெண். ஆனால் கொலை செய்யப்பட்டவரின் சகோதரர் கொலையாளியை மன்னித்தால் அவர் நீதியாக நடந்து கொள்ள வேண்டும். கொலை செய்தவர் இரத்த கட்டணத்தை நியாயமான முறையில் செலுத்த வேண்டும். இது உங்கள் இறைவனிடமிருந்து கிடைத்த சலுகையும் கிருபையும் ஆகும். ஆனால் இதன் பிறகு யார் வரம்பு மீறுகிறாரோ அவருக்கு வேதனையான தண்டனை உண்டு. வசனம் 179. அறிவுள்ளவர்களே, இந்த தண்டனையில் உங்களுக்கு வாழ்வு உண்டு, அதனால் நீங்கள் பாவங்களில் இருந்து விலகிக் கொள்ளலாம். வசனம் 180. உங்களில் ஒருவருக்கு மரணம் நெருங்கி அவர் செல்வத்தை விட்டுச் சென்றால் அவர் தனது பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் கண்ணியமான முறையில் வஸ்து செய்வது அவர் மீது கடமையாகும். இது நல்லவர்கள் மீது கடமையாகும். வசனம் 181. யார் ஒரு உயிலை கேட்ட பிறகு அதை மாற்றுகிறாரோ அந்த மாற்றத்தின் பாவம் அதை மாற்றுபவர்களே சாரும். நிச்சயமாக அல்லாஹ் செவியுறுபவன், அறிந்தவன். வசனம் 182. எவர் ஒரு பிழையையோ அல்லது அநீதியையோ சந்தேகித்து இரு தரப்பினரிடையே நியாயமான சமரசத்தை ஏற்படுத்துகிறாரோ அவர் பாவம் செய்ய மாட்டார். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன். வசனம் 183. நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு நோன்பு விதிக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்வீர்கள். வசனம் 184. நோன்பு குறிப்பிட்ட நாட்களில் கடைபிடிக்க வேண்டும். உங்களில் எவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருக்கிறாரோ அவர் நோன்பு வைக்க முடியாத அந்த நாட்களுக்கு பதிலாக மற்ற நாட்களில் நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும். நோன்பு வைப்பதால் சிரமப்படுவோர் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஏழைக்கு உணவளிப்பதன் மூலம் ஃபிடியா எனும் பரிகாரம் செய்ய வேண்டும். எவர் தன் மனமு வந்து நன்மையை அதிகமாக செய்கிறாரோ அது அவருக்கு நல்லது. மேலும் நீங்கள் இதன் நன்மையை அறிந்து கொண்டால் நீங்கள் நோன்பு வைப்பதே உங்களுக்கு நல்லது. வசனம் 185. ரமலான் மாதம் எதுவென்றால் அதில் தான் மக்களுக்கு நேர்வழியாகவும் நேர்வழியையும் நன்மை தீமையை பகுத்தறியும் அளவுகோலையும் கொண்ட தெளிவான வசனங்களாகவும் குர்ஆன் இறக்கியருளப்பட்டது. ஆகவே உங்களில் எவர் அந்த மாதத்தில் தன் ஊரில் இருக்கிறாரோ அவர் அந்த மாதம் முழுவதும் நோன்பு நோக்க வேண்டும். எவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருக்கிறாரோ அவர் நோன்பு வைக்க முடியாத அந்த நாட்களுக்கு பதிலாக மற்ற நாட்களில் நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு எளிதாக்கவே விரும்புகிறான். அவன் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. நோன்பு வைக்க முடியாத நாட்களுக்கு பதிலாக மற்ற நாட்களில் நோன்பு வைத்துக் கொள்வதன் மூலம் குறிப்பிட்ட நாட்களை பூர்த்தி செய்வதற்காகவும் அவன் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அவனை நீங்கள் மகத்துவப்படுத்துவதற்காகவும் இதன் மூலம் நீங்கள் நன்றி செலுத்துவோராக ஆவதற்காகவும் இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளது. வசனம் 186. நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நீர் கூறுவீராக, நிச்சயமாக நான் அவர்களுக்கு மிகவும் அருகில் இருக்கிறேன். பிரார்த்திப்பவர் என்னை அழைக்கும் போது அவருடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன். ஆகவே அவர்கள் என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து என்னை நம்பட்டும்.
இதன் மூலம் அவர்கள் நேர்வழி பெறலாம். வசனம் 187. நோன்பு இருக்கும். இரவுகளில் உங்கள் மனைவியருடன் கூடுவது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது. அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள். நீங்கள் மறைவாக செய்து கொண்டிருந்ததை அல்லாஹ் அறிவான். ஆனால் அவன் உங்கள் மீது மன்னிப்புடன் திரும்பி உங்களை மன்னித்து விட்டான். ஆகவே இப்பொழுது நீங்கள் அவர்களுடன் கூடி அல்லாஹ் உங்களுக்கு விதித்திருப்பதை சந்ததிகளை தேடுங்கள். இரவில் வெள்ளை நூல், பகல் கருப்பு நூலிலிருந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும் வரை சாப்பிடுங்கள், குடியுங்கள். பின்னர் இரவு வரும் வரை நோன்பை பூர்த்தி செய்யுங்கள். பள்ளிவாசல்களில் நீங்கள் இஃப்திகாஃப் எனும் வணக்கத்தில் இருக்கும்போது, அவற்றில் தங்கியிருக்கும் போது உங்கள் மனைவியருடன் கூடாதீர்கள். இவை அல்லாஹ்வின் வரம்புகள். வசனம் 188. பொய் வழிகளில் உங்களில் ஒருவர் மற்றொருவருடைய பொருளை சாப்பிடாதீர்கள். மக்களுடைய பொருள்களில் சிறிதளவையாவது நீங்கள் பாவமும் அநியாயமும் என்பதை அறிந்தே சாப்பிடுவதற்காக நீதிபதிகளுக்கு லஞ்சம் கொடுக்காதீர்கள். வசனம் 189. நபியே, நடைமுறைகள் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறுவீராக, அவை மக்களுக்கு காலத்தை கணக்கிடுவதற்கும் ஹஜ்ஜுக்கான நேரத்தை அறிந்து கொள்வதற்கும் உரிய அத்தாட்சிகள். வீடுகளில் பின்பக்கமாக நுழைவது நன்மை அல்ல, மாறாக இறைவனை அஞ்சுவதே நன்மை. ஆகவே வீடுகளின் வாசல்கள் வழியாகவே நுழையுங்கள், இறைவனை அஞ்சுங்கள். இதனால் நீங்கள் வெற்றி பெறலாம். வசனம் 190. உங்களுடன் போர் செய்வோருடன் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்களும் போர் செய்யுங்கள். ஆனால் போரில் வரம்பு மீறாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை. வசனம் 191. நீங்கள் அவர்களை எங்கே கண்டாலும் கொன்றுவிடுங்கள். அவர்கள் உங்களை எங்கிருந்து வெளியேற்றினார்களோ அங்கிருந்து அவர்களையும் வெளியேற்றுங்கள். குழப்பம் விளைவிப்பதும் மக்களை துன்புறுத்துவதும் கொலை செய்வதை விடக்கூடியது. ஆனால் மஸ்ஜிதுல் ஹராமில், காபாவில் அவர்கள் உங்களுடன் போர் செய்யும் வரை நீங்கள் அவர்களுடன் அங்கே போர் செய்யாதீர்கள். அவர்கள் அங்கே உங்களுடன் போர் செய்தால் நீங்களும் அவர்களை கொன்றுவிடுங்கள். நிராகரிப்பாளர்களுக்கு இதுதான் கூலி. வசனம் 192. அவர்கள் போரை நிறுத்திவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவன், கிருபையுள்ளவன். வசனம் 193. குழப்பம் முற்றிலும் இல்லாமல் போகும் வரையிலும், மார்க்கம் அல்லாஹ்வுக்கே உரியதாக ஆகும் வரையிலும் அவர்களுடன் போர் செய்யுங்கள். ஆனால் அவர்கள் போரை நிறுத்திவிட்டால் அநியாயக்காரர்கள் மீது தவிர வேறு எவர் மீதும் பகைமை கொள்ளக்கூடாது. வசனம் 194. ஹராம் மாதத்திற்கு பதிலாக ஹராம் மாதம். இவ்வாறு ஹராமான எல்லாவற்றுக்கும் பதிலும் ஹராம் தான். ஆகவே எவர் உங்கள் மீது வரம்பு மீறுகிறாரோ நீங்களும் அவர் மீது அவர் வரம்பு மீறியதைப் போன்றே வரம்பு மீறுங்கள். அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தன்னை அஞ்சுவோருடன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வசனம் 195. அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளை செலவிடுங்கள். உங்களுடைய கைகளால் உங்களை நீங்களே அழிவுக்கு உள்ளாக்கிக் கொள்ளாதீர்கள். நன்மை செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரை நேசிக்கிறான். வசனம் 196. ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பூர்த்தி செய்யுங்கள். நீங்கள் எதிரிகளால் தடுக்கப்பட்டால் உங்களால் முடிந்த விலங்குகளை ஹத்தியாக அறுத்து பலியிடுங்கள். ஹதி அதன் இடத்தை அடையும் வரை உங்கள் தலைகளை மழிக்காதீர்கள். உங்களில் எவர் நோயாளியாகவோ அல்லது தலையில் ஏதாவது நோயோ இருந்து தலையை மழிக்க வேண்டியிருந்தாலோ, அவர் நோன்பு நோற்பதாலோ, தர்மம் செய்வதாலோ அல்லது பலியிடுவதாலோ பரிகாரம் செய்ய வேண்டும். நீங்கள் மீண்டும் பாதுகாப்பான இடத்தை அடைந்தால், எவர் உம்ராவை ஹஜ்ஜுடன் இணைத்துக் கொள்ள விரும்புகிறாரோ அவருக்கு கிடைக்கும் விலங்குகளை பலியிட வேண்டும். எவருக்கு பலியிடும் விலங்குகள் கிடைக்கவில்லையோ அவர் ஹஜ்ஜின் போது 3 நாட்களும் தன் ஊருக்கு திரும்பிய பின்னர் 7 நாட்களும் நோன்பு நோற்க வேண்டும். இவ்வாறு மொத்தம் 10 நாட்கள் நோன்பு நோற்க வேண்டும். இது தன் குடும்பத்தார் மஸ்ஜிதுல் ஹராமில், மக்காவில் இல்லாதவருக்கு உரியது. அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வசனம் 197. ஹஜ்ஜுக்கான மாதங்கள் குறிப்பிட்டவை. ஆகவே எவர் அந்த மாதங்களில் ஹஜ்ஜை அல்லது உம்ராவை நிறைவேற்ற தீர்மானித்துக் கொண்டாரோ ஹஜ்ஜின் போது தன் மனைவியுடன் உடல் உறவு கொள்ளக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது. நீங்கள் செய்யும் எந்த நன்மையையும் அல்லாஹ் அறிவான். ஹஜ்ஜுக்கு செல்லும் போது பயணத்திற்கு தேவையான உணவு, பணம் போன்ற பொருட்களை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இவற்றையெல்லாம் விட மிகச்சிறந்த ஓரத் பாவங்களிலிருந்து விலகிக் கொள்வதுதான். ஆகவே அறிவுடையோரே, எனக்கு பயந்து கொள்ளுங்கள். வசனம் 198. ஹஜ்ஜின் போது உங்கள் இறைவனிடமிருந்து வியாபாரம் செய்து லாபம் தேடுவதில் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. நீங்கள் அரஃபாத்திலிருந்து மக்காவை நோக்கி விரைந்து வரும்போது மஷ்அருல் ஹராமில், முஸ்தலிஃபாவில் அல்லாஹ்வை திக்ர், துதி செய்யுங்கள். முன்பு நீங்கள் வழிகட்டிருந்த போதிலும் அவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி அவனை திக்ர், துதி செய்யுங்கள். வசனம் 199.
பின்னர் மக்கள் அரஃபாத்திலிருந்து விரைந்து செல்லும் அந்த இடத்திலிருந்து நீங்களும் விரையுங்கள். அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவன், கிருபையுள்ளவன். வசனம் 200. நீங்கள் ஹஜ்ஜின் காரியங்களை முடித்த பின்னர் உங்கள் மூதாதையர்களை திக்கர் துதி செய்ததைப் போன்று அல்லாஹ்வை திக்கர் துதி செய்யுங்கள். இல்லை, அதைவிட அதிகமாக அல்லாஹ்வை திக்கர் செய்யுங்கள். மக்களில் சிலர், எங்கள் இறைவா, எங்களுக்கு இவ்வுலகிலே நன்மைகளை கொடு என்று கூறுகிறார்கள். ஆனால் மறுமையில் அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை. வசனம் 201. அவர்களில் சிலர், எங்கள் இறைவா, எங்களுக்கு இவ்வுலகிலும் நன்மையை கொடு, மறுமையிலும் நன்மையை கொடு, நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்று என்று கூறுகிறார்கள். வசனம் 202. இத்தகையோருக்கு தாங்கள் செய்ததற்குரிய கூலி உண்டு. அல்லாஹ் விரைவாக கணக்கு பார்ப்பவன். வசனம் 203. குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ்வை திக்கர் துதி செய்யுங்கள். எவர் மினாவில் தங்க வேண்டிய 2 நாட்களில் அவசரமாக ஹஜ்ஜின் காரியங்களை முடித்துக்கொண்டு சென்று விடுகிறாரோ அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. எவர் அங்கே தங்கி விடுகிறாரோ அவர் மீதும் எந்த குற்றமும் இல்லை. ஆனால் அவர் இறைவனை அஞ்சுபவராக இருக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் அவனிடமே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வசனம் 204. மக்களில் சிலர் இருக்கிறார்கள், இவ்வுலக வாழ்க்கையை பற்றி அவர்களுடைய பேச்சு உம்மை ஆச்சரியப்படுத்தும். தன்னுடைய உள்ளத்தில் உள்ளதை பற்றி அவன் அல்லாஹுவை சாட்சியாக கூறுவான். ஆனால் அவன்தான் மிக கடுமையான எதிரி. வசனம் 205. அவன் உம்மிடமிருந்து புறப்பட்டுச் சென்றால் பூமியில் குழப்பம் விளைவிப்பதற்கும் பயிர்களையும் சந்ததிகளையும் அழிப்பதற்கும் முயற்சிப்பான். அல்லாஹ் குழப்பத்தை விரும்புவதில்லை. வசனம் 206. நீர் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று அவனிடம் கூறப்பட்டால் அவனுடைய ஆணவம் அவனை பாவத்தின் பக்கமே இழுத்துச் செல்லும். அவனுக்கு நரகம் போதுமானது. நிச்சயமாக அது மிகவும் கெட்ட தங்குமிடம். வசனம் 207. மக்களில் சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்காக தன்னுடைய உயிரையே விற்றுவிடுகிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது மிகவும் இரக்கமுள்ளவன். வசனம் 208. நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அனைவரும் முழுமையாக இஸ்லாத்தில் நுழையுங்கள். ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி. வசனம் 209. உங்களுக்கு தெளிவான அத்தாட்சிகள் வந்த பின்னர் நீங்கள் உண்மையை விட்டு விலகினால் அல்லாஹ் மிகைத்தவன், ஞானம் உள்ளவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வசனம் 210. நிராகரிப்பாளர்கள் என்ன நினைக்கிறார்கள்? மேகங்களில் அல்லாஹ் நேரடியாக வருவதையும் வானவர்களையும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? அப்போதுதான் அந்த காரியம் முடிவடையும். ஆனால் அல்லாஹ் நேரடியாக வர வேண்டியதில்லை. எல்லா காரியங்களும் அல்லாஹ்விடமே மீளும். வசனம் 211. இஸ்ரவேல் மக்களிடம் தெளிவான எத்தனை அத்தாட்சிகளை நாம் அவர்களுக்கு வழங்கினோம் என்று நீர் கேட்பீராக. அல்லாஹ்வுடைய அருள் வேதம் எவருக்கு கிடைத்த பின்னர் அதை மாற்றி விடுகிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன். வசனம் 212. நிராகரிப்பாளர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கை அழகாக காட்டப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் நம்பிக்கை கொண்டோரை பார்த்து கேலி செய்கிறார்கள். ஆனால் மறுமை நாளில் இறைவனை அஞ்சுவோர் அவர்களை விட உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். தான் நாடியவருக்கு அல்லாஹ் எந்த கணக்கு. வசனம் 212. நிராகரிப்பாளர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கை அழகாக காட்டப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் நம்பிக்கை கொண்டோரை பார்த்து கேலி செய்கிறார்கள். ஆனால் மறுமை நாளில் இறைவனை அஞ்சுவோர் அவர்களை விட உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். தான் நாடியவருக்கு அல்லாஹ் எந்த கணக்கும் இல்லாமல் கொடுக்கிறான். வசனம் 213. மனிதர்கள் அனைவரும் ஒரே கூட்டத்தினராக இருந்தனர். பின்னர் அல்லாஹ் நன்மாராயம் கூறுபவர்களாகவும் அச்சமூட்டுபவர்களாகவும் தூதர்களை அனுப்பினான். மேலும் அவர்களுடன் உண்மை உள்ள வேதத்தை இறக்கியருளினான். மனிதர்கள் கருத்து வேறுபாடு கொண்ட விஷயங்களில் அவர்களுக்கிடையில் தீர்ப்பளிப்பதற்காக வேதத்தை அருளினான். பின்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தெளிவான அத்தாட்சிகள் வந்த பின்னரும் தங்களுக்கிடையே இருந்த பொறாமையின் காரணமாக தங்களுக்குள் கருத்து வேறுபாடு கொண்டனர். அல்லாஹ் தன் அருளால் நம்பிக்கை கொண்டவர்களை அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்ட விஷயத்தில் உண்மையின் பக்கம் வழிநடத்தினான். தான் நாடியவரை அல்லாஹ் நேரான பாதையின் பக்கம் வழிநடத்துகிறான். வசனம் 214. உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வராமலேயே நீங்கள் சுவர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? அவர்களுக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் ஏற்பட்டன. தூதரும் அவருடன் நம்பிக்கை கொண்டோரும் அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கூறும் அளவிற்கு அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டனர். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்திலேயே உள்ளது. வசனம் 215. நபியே, எதை செலவழிக்க வேண்டும் என்று உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறுவீராக, நீங்கள் நல்லவற்றிலிருந்து எதை செலவழித்தாலும் அது பெற்றோருக்காகவும் உறவினர்களுக்காகவும் அனாதைகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் வழிபோக்கர்களுக்காகவும் செலவழிக்கப்பட வேண்டும். நீங்கள் எந்த நன்மை செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்தவன். வசனம் 216. விசுவாசிகளே, நீங்கள் வெறுத்தாலும்
போர் செய்வது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு நன்மை பயக்கும் ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம், உங்களுக்கு தீமை பயக்கும் ஒன்றை நீங்கள் விரும்பலாம். அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். வசனம் 217. புனித மாதத்தில் போர் செய்வது பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறுவீராக, அதில் போர் செய்வது மிகப்பெரிய பாவம். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையை தடுப்பதும் அவனை நிராகரிப்பதும் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மக்களை தடுப்பதும் அதனுடைய மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதும் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவம். குழப்பம் விளைவிப்பதும் மக்களை துன்புறுத்துவதும் கொலை செய்வதை விடக்கூடியது. அவர்கள் உங்களை உங்கள் மார்க்கத்திலிருந்து திருப்பும் வரை உங்களுடன் போர் செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் முடியுமானால் அவ்வாறு செய்வார்கள். உங்களில் எவர் தன் மார்க்கத்தை விட்டு விலகி நிராகரித்தவராக இறந்து விடுகிறாரோ அவருடைய செயல்கள் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் வீணாகிவிடும். அவர்கள் நரகவாசிகளே, அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். வசனம் 218. எவர்கள் நம்பிக்கை கொண்டார்களோ, எவர்கள் தம் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டார்களோ, எவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் கருணையை எதிர்பார்க்கிறார்கள். அல்லாஹ் மன்னிப்பவன், கிருபை உள்ளவன். வசனம் 219. மதுவையும் சூதாட்டத்தையும் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறுவீராக, அவ்விரண்டிலும் மிகப்பெரிய பாவம் இருக்கிறது. மனிதர்களுக்கு சில பயன்களும் இருக்கின்றன, ஆனால் அவற்றின் பாவமே அவற்றின் பயனை விட பெரியது. எதை செலவழிக்க வேண்டும் என்று உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறுவீராக, உங்களுடைய தேவைக்கு அதிகமாக உள்ளதை செலவழியுங்கள். நீங்கள் சிந்திப்பதற்காக அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை இவ்வாறு தெளிவுபடுத்துகிறான். வசனம் 220. இவ்வுலகத்தையும் மறுமையையும் பற்றி சிந்திப்பதற்காக அல்லாஹ் இவ்வாறு தெளிவுபடுத்துகிறான். அனாதைகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறுவீராக, அவர்களுக்கு சிறந்ததை செய்வதே நல்லது. நீங்கள் அவர்களுடைய காரியங்களை உங்களுடைய காரியங்களுடன் கலந்து கொண்டால் அவர்கள் உங்களுடைய சகோதரர்களே. தீங்கு செய்ய நாடுபவரை நன்மை செய்ய நாடுபவரிடமிருந்து அல்லாஹ் நன்கறிகிறான். அல்லாஹ் நாடியிருந்தால் அவன் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியிருப்பான். நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமுள்ளவன். வசனம் 221. நம்பிக்கை கொள்ளாத பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். ஒரு நம்பிக்கை கொண்ட அடிமை பெண் ஒரு நம்பிக்கை கொள்ளாத பெண்ணை விடச் சிறந்தவள். அவள் உங்களை கவர்ந்தாலும் சரியே. நம்பிக்கை கொள்ளாத ஆண்களுக்கு உங்கள் பெண்களை திருமணம் செய்து கொடுக்காதீர்கள். அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை கொடுக்காதீர்கள். ஒரு நம்பிக்கை கொண்ட அடிமை ஆண் ஒரு நம்பிக்கை கொள்ளாத ஆணை விடச் சிறந்தவன். அவன் உங்களை கவர்ந்தாலும் சரியே. அவர்கள் நரகத்தின் பக்கம் அழைக்கிறார்கள். அல்லாஹ் தன் அருளால் சுவர்க்கத்தின் பக்கமும் மன்னிப்பின் பக்கமும் அழைக்கிறான். அவர்கள் சிந்திப்பதற்காக தன்னுடைய வசனங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். வசனம் 222. மாதவிடாய் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறுவீராக, அது ஒரு தொல்லை. ஆகவே மாதவிடாயின் போது பெண்களை விட்டு விலகியிருங்கள். அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை நெருங்காதீர்கள். அவர்கள் தூய்மையானதும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்ட விதத்தில் அவர்களை நெருங்குங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களிலிருந்து மீள்பவர்களை நேசிக்கிறான், தூய்மையாக இருப்பவர்களையும் நேசிக்கிறான். வசனம் 223. உங்கள் மனைவியர் உங்கள் விளைநிலங்கள். ஆகவே உங்கள் விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பும் விதத்தில் செல்லுங்கள். உங்களுக்காக நன்மைகளை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் அவனை சந்திக்கப் போகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நன்மாராயம் கூறுவீராக. வசனம் 224. நன்மை செய்வதற்கோ நேர்மையாக நடப்பதற்கோ மக்களிடையே சமாதானம் ஏற்படுத்துவதற்கோ நீங்கள் செய்யும் சத்தியங்களில் அல்லாஹ்வுடைய பெயரை தடையாக ஆக்காதீர்கள். அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியுறுபவன், எல்லாவற்றையும் நன்கறிந்தவன். வசனம் 225. உங்களுடைய சத்தியங்களில் கவனக்குறைவாக சொல்வதை பற்றி அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் உங்களுடைய உள்ளங்கள் தீர்மானித்துச் சொல்வதை பற்றி உங்களை குற்றம் பிடிப்பான். அல்லாஹ் மன்னிப்பவன், பொறுமையாளன். வசனம் 226. தங்கள் மனைவியரை விட்டு விலகி இருக்க சத்தியம் செய்தவர்கள் 4 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். அவர்கள் தம் மனைவியரிடம் மீண்டால் அல்லாஹ் மன்னிப்பவன், கிருபை உள்ளவன். வசனம் 227. அவர்கள் விவாகரத்து செய்ய தீர்மானித்தால் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியுறுபவன், எல்லாவற்றையும் நன்கறிந்தவன். வசனம் 228. விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் 3 மாத விடாய் வரை காத்திருக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுடைய கருப்பையில் உண்டாக்கியதை அவர்கள் மறைப்பது அவர்களுக்கு ஹலால் ஆகாது. அவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பினால் மறைக்கக்கூடாது. அவர்கள் சமாதானத்தை விரும்பினால் அந்த காத்திருப்பு காலத்தில் அவர்களை திரும்பிக் கொள்வதற்கு அவர்களுடைய கணவன்மார்களுக்கு உரிமை உண்டு. பெண்களுக்கு உரிமைகள் இருப்பது போன்று கடமைகளும் இருக்கின்றன. ஆனால் ஆண்களுக்கு ஒரு படி மேலதிகாரம் உண்டு. அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமுள்ளவன்.
வசனம் 229. விவாகரத்து 2 முறைதான் கூறும் உரிமை உண்டு. பின்னர் நல்ல முறையில் சேர்ந்து வாழ வேண்டும் அல்லது நல்ல முறையில் விடுதலை செய்ய வேண்டும். நீங்கள் மனைவிக்கு கொடுத்ததிலிருந்து எதையும் திரும்ப பெறுவது உங்களுக்கு ஹலாலாகாது. இருவருமே அல்லாஹ்வுடைய வரம்புகளை நிலைநிறுத்த முடியாது என்று பயந்தால் தவிர. நீதிபதிகளே, அவர்கள் இருவரும் அல்லாஹ்வுடைய வரம்புகளை நிலைநிறுத்த முடியாது என்று நீங்கள் பயந்தால், அவள் விவாகரத்துக்காக ஏதேனும் கொடுத்தால் அவர்கள் இருவர் மீதும் எந்த குற்றமும் இல்லை. இவை அல்லாஹ்வுடைய வரம்புகள். ஆகவே நீங்கள் அவற்றை மீறாதீர்கள். எவர்கள் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுகிறார்களோ அவர்கள் தாம் அநியாயக்காரர்கள். வசனம் 230. ஒருவன் தன் மனைவியை 2 முறை விவாகரத்து செய்த பின்னர் 3வது முறையாகவும் விவாகரத்து செய்துவிட்டால், அவள் வேறொரு கணவனை திருமணம் செய்து கொண்டு அவன் அவளை விவாகரத்து செய்த பின்னர் தவிர அவளை திருமணம் செய்து கொள்ள முடியாது. அவர்கள் இருவரும் அல்லாஹ்வுடைய வரம்புகளை நிலைநிறுத்த முடியும் என்று நினைத்தால் அவர்கள் மீண்டும் சேர்ந்து வாழ்வதில் எந்த குற்றமும் இல்லை. இவை அல்லாஹ்வுடைய வரம்புகள். ஆகவே நீங்கள் அவற்றை மீறாதீர்கள். எவர்கள் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுகிறார்களோ அவர்கள் தாம் அநியாயக்காரர்கள். வசனம் 231. நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்து அவர்கள் தங்களுடைய இத்தா காலத்தை பூர்த்தி செய்த பின்னர் அவர்களை நல்ல முறையில் திரும்பிக் கொள்ளுங்கள் அல்லது நல்ல முறையில் விடுதலை செய்யுங்கள். அவர்களுக்கு தீங்கு செய்வதற்காக அல்லது வரம்பு மீறிக்கொள்வதற்காக அவர்களை திரும்பிக் கொள்ளாதீர்கள். எவர் இவ்வாறு செய்கிறாரோ அவன் தன் சொந்த ஆன்மாவை அநியாயம் செய்கிறான். அல்லாஹ்வுடைய வசனங்களை கிண்டலாக பார்க்காதீர்கள். உங்களுக்கு அல்லாஹ்வின் அருட்கொடைகளை வழங்கியிருப்பதையும் உங்களுக்கு நேர்வழி காட்ட அல்லாஹ் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் இறக்கியருளி இருப்பதையும் நினைவுபடுத்துங்கள். அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எல்லாவற்றையும் நன்கறிந்தவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வசனம் 232. நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்து அவர்கள் தங்களுடைய இத்தா காலத்தை பூர்த்தி செய்த பின்னர் அவர்கள் தங்களுடைய முன்னாள் கணவர்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கு அவர்கள் இருவரும் சம்மதித்தால் அவர்களை தடுக்காதீர்கள். இது உங்களில் நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவருக்கும் உரிய கட்டளை. இது உங்களில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிகவும் நன்மையானதும் தூய்மையானதுமாகும். அல்லாஹ் நன்கறிந்தவன், நீங்கள் அறிய மாட்டீர்கள். வசனம் 233. தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு 2 முழு ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும். தந்தை அந்த குழந்தைகளுக்கான உணவையும் உடையையும் நல்ல முறையில் வழங்க வேண்டும். எந்த ஆன்மாவும் தன் தாங்க முடியாததை தாங்கிக் கொள்ள வேண்டியதில்லை. தன் குழந்தையின் காரணமாக எந்த தாயும் அநியாயம் செய்யப்பட வேண்டியதில்லை. தன் குழந்தையின் காரணமாக எந்த தந்தையும் அநியாயம் செய்யப்பட வேண்டியதில்லை. வாரிசு அதற்கு பொறுப்பாவான். அவர்கள் இருவரும் தங்களுடைய சம்மத்தோடு ஆலோசனை செய்து கொண்டு குழந்தையை பாலூட்ட விரும்பினால் அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. நீங்கள் குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக தாய்ப்பால் அளிப்பவர்களை நியமித்தால், நல்ல முறையில் அவர்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்கள் செய்வதை நன்கறிந்தவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வசனம் 234. உங்களில் எவரும் இறந்துவிட்டு விதவைகளை விட்டுச் சென்றால் அவர்கள் 4 மாதம் 10 நாட்கள் காத்திருக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய காலத்தை பூர்த்தி செய்த பின்னர் அவர்கள் நல்ல முறையில் தகுதியான முறையில் தங்களை தீர்மானித்துக் கொண்டால் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. அல்லாஹ் உங்கள் செய்வதை நன்கறிந்தவன். வசனம் 235. நீங்கள் பெண்களுக்கு தாலி கட்டினால் அல்லது மனதில் வைத்துக் கொண்டாலும் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. அவர்களை நீங்கள் உங்கள் உள்ளங்களில் விரும்புகிறீர்கள் என்பதை அல்லாஹ் அறிவான். ஆனால் அவர்களுடன் மனதில் வைத்துக்கொண்டு உடன்படிக்கை செய்து கொள்ளாதீர்கள். நல்ல முறையில் உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். வரையறுக்கப்பட்ட காலம் முடிந்த பின்னர் தான் திருமணத்தை முடிக்க வேண்டும். அல்லாஹ் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை அறிவான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் மன்னிப்பவன், பொறுமையாளன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வசனம் 236. நீங்கள் பெண்களை திருமணம் முடிக்காமலோ மஹ்ரம் நிர்ணயிக்காமலோ விவாகரத்து செய்தால் அவர்களுக்கு பொருத்தமான ஈட்டியை வழங்குங்கள். தனவந்தர் தன் வசதிக்கு ஏற்பவும் ஏழை தன் வசதிக்கு ஏற்பவும் நன்மையை விரும்பும் ஆண்கள் பொருத்தமான அளவு ஈட்டியை வழங்க வேண்டும். வசனம் 247. நிச்சயமாக தாலூத்தை உங்களுக்கு அரசராக்கி இருக்கிறான் என்று அவர்களுடைய தூதர் கூறினார். அவர் எப்படி எங்களுக்கு அரசராக இருக்க முடியும்? அவருக்கு அதிகாரம் செய்வதற்கு நாங்கள் தான் அவரை விட தகுதியானவர்கள். அவருக்கு பொருளாதார வசதியும் அதிகமாக இல்லையே என்று அவர்கள் கூறினார்கள். நிச்சயமாக அவரைத்தான் உங்களை விட அல்லாஹ் தேர்ந்தெடுத்துள்ளான். அவருக்கு அறிவிலும் உடல் வலிமையிலும் சிறப்பை அதிகப்படுத்தி இருக்கிறான். தான் நாடியவருக்கு அல்லாஹ் தன்னுடைய ஆட்சியை வழங்குகிறான். அல்லாஹ் தன்னுடைய அருளால் எல்லாவற்றையும் உள்ளடக்கியவன், எல்லாவற்றையும் நன்கறிந்தவன் என்று தூதர் கூறினார். வசனம் 238. தொழுகைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக நடுத்தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு முன் பணிவுடன் நில்லுங்கள்.
வசனம் 239. நீங்கள் பயந்தால் நடந்தோ அல்லது வாகனத்தில் ஏறியோ தொழுது கொள்ளுங்கள். நீங்கள் மீண்டும் பாதுகாப்பான இடத்தை அடைந்ததும் இதற்கு முன் நீங்கள் அறியாத விதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி அவனை துதி செய்யுங்கள். வசனம் 240. உங்களில் எவர் இறந்துவிட்டு மனைவியரை விட்டு செல்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய மனைவியருக்கு 1 வருடம் அவர்களை வெளியேற்றாமல் அவர்களுக்கு தேவையானவற்றை வழங்குமாறு வசியச் செய்ய வேண்டும். அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறினால் அவர்கள் தங்களுக்கு சரியானதை செய்து கொள்வதில் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. அல்லாஹ் மிகைத்தவன், ஞானம் உள்ளவன். வசனம் 241. விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு பொருத்தமான முறையில் வாழ்க்கை செலவு வழங்கப்பட வேண்டும். இது இறைவனை அஞ்சுவோர் மீது கடமையாகும். வசனம் 242. நீங்கள் இவற்றை உணர்ந்து கொள்வதற்காக அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை உங்களுக்கு இவ்வாறு தெளிவுபடுத்துகிறான். வசனம் 243. சாவிற்கு பயந்து தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறிய ஆயிரக்கணக்கான மக்களை நபியே, நீர் பார்க்கவில்லையா? நீங்கள் இறந்து விடுங்கள் என்று அல்லாஹ் அவர்களிடம் கூறினான். பின்னர் அவர்களை உயிர்ப்பித்தான். மனிதர்கள் மீது அல்லாஹ் அருட்கொடையாளன். வசனம் 244. ஆகவே அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யுங்கள். அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியுறுபவன், எல்லாவற்றையும் நன்கறிந்தவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வசனம் 245. அல்லாஹ்வுக்கு நல்ல கடனாக எவர் கொடுப்பார் அதை அவன் இரட்டிப்பாக்குவான். மேலும் அவருக்கு மகத்தான கூலியும் உண்டு. வசனம் 246. மூசாவுக்கு பின்னர் இஸ்ரவேல் மக்களின் தலைவர்களை நபியே, நீர் பார்க்கவில்லையா? அவர்கள் தங்களுடைய தூதரிடம் எங்களுக்கு ஒரு அரசரை நியமிப்பீராக, நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வோம் என்று கூறினார்கள். உங்களுக்கு போர் புரிவது கடமையாக்கப்பட்டால் நீங்கள் போர் செய்யாமல் இருப்பீர்களோ என்று அவர் கேட்டார். எங்கள் வீடுகளையும் எங்கள் குழந்தைகளையும் விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யாமல் நாங்கள் எப்படி இருக்க முடியும் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு போர் புரிவது கடமையாக்கப்பட்ட போது அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் போருக்கு செல்ல மறுத்துவிட்டார்கள். அநியாயம் செய்பவர்களை அல்லாஹ் நன்கறிந்தவன். வசனம் 247. நிச்சயமாக தாலூத்தை உங்களுக்கு அரசராக்கி இருக்கிறான் என்று அவர்களுடைய தூதர் கூறினார். அவர் எப்படி எங்களுக்கு அரசராக இருக்க முடியும்? அவருக்கு அதிகாரம் செய்வதற்கு நாங்கள் தான் அவரை விட தகுதியானவர்கள். அவருக்கு பொருளாதார வசதியும் அதிகமாக இல்லையே என்று அவர்கள் கூறினார்கள். நிச்சயமாக அவரைத்தான் உங்களை விட அல்லாஹ் தேர்ந்தெடுத்துள்ளான். அவருக்கு அறிவிலும் உடல் வலிமையிலும் சிறப்பை அதிகப்படுத்தி இருக்கிறான். தான் நாடியவருக்கு அல்லாஹ் தன்னுடைய ஆட்சியை வழங்குகிறான். அல்லாஹ் தன்னுடைய அருளால் எல்லாவற்றையும் உள்ளடக்கியவன், எல்லாவற்றையும் நன்கறிந்தவன் என்று தூதர் கூறினார். வசனம் 248. அவருடைய ஆட்சிக்கு அத்தாட்சி என்னவென்றால், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அமைதி நிலவும் உடன்படிக்கை பெட்டி வரும். அதில் மூசா, ஹாரூன் ஆகியோரின் குடும்பத்தினர் விட்டு சென்ற சில பொருட்கள் இருக்கும். அதை வானவர்கள் சுமந்து வருவார்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் இதில் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று அவர்களுடைய தூதர் கூறினார். வசனம் 249. தாலூத் படையினருடன் புறப்பட்ட போது, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை ஒரு ஆற்றின் மூலம் சோதிப்பான். ஆகவே எவர் அதன் தண்ணீரை குடிக்கிறாரோ அவர் என்னுடன் படையுடன் இருக்க மாட்டார். எவர் அதை பருகவில்லையோ அவர் என்னுடன் இருப்பார். ஆனால் கையால் அள்ளி குடிப்பது தவிர என்று கூறினார். ஆனால் சிலரை தவிர மற்ற அனைவரும் அதிலிருந்து குடித்து விட்டார்கள். அவர் தம்முடன் நம்பிக்கை கொண்டவர்களுடன் ஆற்றை கடந்தபோது, இன்று கோலியாத்தையும் அவருடைய படையினரையும் எதிர்த்து போரிடுவதற்கு எங்களுக்கு சக்தி இல்லை என்று கூறினார்கள். எவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பார்கள் என்று உறுதியாக நம்பினார்களோ அவர்கள் எத்தனையோ சிறிய கூட்டத்தினர் அல்லாஹ்வின் உதவியால் பெரிய கூட்டத்தினரை வென்றுள்ளனர். அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று கூறினார்கள். வசனம் 250. அவர்கள் கோலியாத்தையும் அவருடைய படையினரையும் எதிர்த்து சென்றபோது, எங்கள் இறைவா, எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக, எங்கள் கால்களை உறுதிப்படுத்துவாயாக, நிராகரிக்கும் கூட்டத்தாருக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று பிரார்த்தித்தார்கள். வசனம் 251. அல்லாஹ்வின் உதவியால் அவர்கள் அவர்களை தோற்கடித்தார்கள். தாவூத் கோலியாத்தை எதிர்த்து போரிட்டு கொன்றுவிட்டார். மேலும் அல்லாஹ் அவருக்கு ஆட்சியையும் ஞானத்தையும் வழங்கி தான் நாடியவற்றை கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் மக்களில் ஒருவரை மற்றொருவர் மூலம் தடுக்காதிருந்தால் பூமியில் நிச்சயமாக குழப்பம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அல்லாஹ் உலகங்கள் மீது அருட்கொடையாளன். வசனம் 252. நபியே, இவை அல்லாஹ்வின் வசனங்கள். உண்மையுடன் அவற்றை உம்மீது ஓதுகிறோம். நிச்சயமாக நீர் தூதர்களில் ஒருவர். இவ்வாறு 2ஆம் ஜூஸ் முடிவடைகிறது. இந்த வசனங்களின் மூலம் அல்லாஹ் நமக்கு பல அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்குகிறான். நாம் அனைவரும் இவற்றை பின்பற்றி நேர்வழியில் வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக.